அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். ஒரு 15 செகண்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறேன். நம்மளுடைய கணிப்புகள் தினசரி அது போர்டாக இருந்தாலும் சரி, நம்ம ஆல் போர்டாக இருந்தாலும் சரி, போர்டு வைஸாக இருந்தாலும் சரி, நம்ம எடுக்கிறது ஒரே ஒரு கணிப்பு தான். அந்த ஒரே ஒரு கணிப்பை வச்சு நம்ம ஒரு 4D கணிப்பில் தான் நம்ம மெம்பர்ஷிப்லேயும் கொடுத்துட்ருக்கோம். 7-8-5 நேற்று ரிசல்ட்டு 7-8-5 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நம்ம சொல்லப்போனால் சுருக்கமாக 7க்கு 4 பவர், 8க்கு 4 பவர். ஜஸ்ட்டு நம்மளுக்கு பவரில் தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். நேற்று ஏபி அப்படிங்கிற இடத்துல 4-4 அப்படிங்கிறது 7-8. ஸோ 5 சி போர்டில் நம்ம கொடுத்ததில் 5 பாஸ் ஆகுது. சரிங்களா, 5 பாஸ் ஆகுது. இதே மாதிரி நம்ம தினசரி கணிப்பில் நம்ம நல்லா ஒரு விஷயமாக பாருங்கள். நம்ம நிறைய கணிப்புகள் எடுக்கிறதே கிடையாது. ஒரே ஒரு செட்டு அதில் பேட்டர்ன் எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்குறோம். அதை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். அதில் ஒரு சில நாட்களும் நம்மளுக்கு வருது. இன்னொரு விஷயம் சொல்ல போனால் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொர்ண கேரளத்தை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. அதுக்குள்ளே எந்தெந்த நண்பர்கள்லாம் ஜாயின் பண்ணுமோ பண்ணிக்கிங்க. இந்த சொர்ண கேரளம் அப்படிங்கிற சொல்லப்போனால் அந்த சொர்ண கேரளம் ஓகேங்களா, இந்த சொர்ண கேரளம் அன்னைக்கு மட்டும் அது எனக்கு தெரிஞ்சு என்னைக்காக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை 4D அப்படிங்கிற ஒரு முழு கணிப்பை நம்ம பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை இந்த ஒரு வாரம் கணக்குலேயே 4Dயில் டைரெக்டாக மேட்ச் ஆகி நம்மளோட கணிப்புகளை வந்த ஒரே ஒரு நாள் இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத மட்டும் நான் இது மூலிமா சொல்லிக்கிறேன். இருந்தாலும் மற்ற நாட்கள் எல்லாமே என்னோடய கணிப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம கெஸ்ஸிங் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கும் போது தான் தெரியும் எந்தெந்த நாள்லலாம் நம்மளுடைய கணிப்புகள்லாம் இதில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது. அதனால் வெள்ளிக்கிழமையை நோட் பண்ணிங்க. அதே மாதிரி நிறைய நண்பர்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சொல்லப்போனால் நம்மளுடைய போஸ்ட்லேயும் நம்ம கணிப்புகள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். சரிங்களா, அதையும் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த 4D கணிப்பில் மேட்ச் ஆகுது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ஒரு செட்டு எடுக்கிறோம். இந்த செட்டு எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் ஒருவேளை இந்த 2 மணிக்குள்ளே இந்த எண்கள் ஏதாச்சும் ஒரு போர்டில் வந்திருக்கா என்னங்கிறத பார்த்து தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பவரில் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம 2 மணிக்கு போஸ்ட்டுங்கிறத கொடுக்குறோம். அதனால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாங்க எல்லாமே கரெக்டாக 1-2-40 நம்ம டேட்டும் சீக்கிரமே போஸ்ட் போட்டோம். நேற்று 2 மணிக்கெலாம் நம்ம 1:50க்கோ நம்ம போஸ்ட் போட்டாச்சு. சரிங்களா, அதனால் டெய்லியும் போஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிங்க. மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்க அதில் அப்படியே நீங்கள் போர்டு அப்படிங்கிற மாதிரி கெஸ்ஸிங்கில் பார்த்தாலும் சரி, சி போர்டில் கெஸ்ஸிங் பார்த்தாலும் சரி, பி போர்டு சரி, அதில் ஒரே ஒரு எண் தான் நம்ம கொடுக்குற, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற தகவல்கள். இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் அந்த 4Dங்கிறது ஃபுல்லாகவே நம்ம கெஸ்ஸிங்கில் எப்படி நம்மளுக்கு பாஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி நம்மளுடைய கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. இப்போயே உங்களுக்கு தெரியும். தினசரி நம்மளுடைய கணிப்புகளில் போர்டு வைஸில் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதனால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்றைக்குரிய கணிப்புகள் ஷார்ட்டாக ரொம்ப சிம்பிள் தான். அதனால தான் முன்னாடியே தகவல்களை சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நம்மளுடைய கணிப்புகளில் ஸ்ரீசக்தி. சரி, ஸ்ரீசக்தியில் கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க. எப்போவுமே நம்ம கணிப்பு எடுக்கும்போது இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி வந்திருக்குங்கிறத நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். சரியா? ஓகே, இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4402, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 202, அதுக்கு முன்னாடி 4420ங்களா? ஆமாம், 4420, 7202. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டி போர்டும் ஏ போர்டும் டபுள்ஸு, இங்கே ஏ போர்டும் சி போர்டும் டபுள்ஸ். ஓகேங்களா, டி போர்டும் ஏ போர்டும் டபுள்ஸ் இருந்தால் அதுக்கடுத்தது ஏ போர்டும் சி போர்டும் டபுள்ஸ் வந்துருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி என்னவாக வரலாம், இன்றைக்கி டபுள்ஸ் வாய்ப்பு இருக்கா இல்லை வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஏசியில் டபுள்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல கணக்கு பண்ணால் இங்கேயும் ஏசியில் டபுள்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த ஒரு சொல்லப்போனால் இந்த ஒரு வாரத்தில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இடத்துல என்ன வந்திருக்குன்னா டபுள்ஸ். இங்கே ஒரு இடத்துல ஸ்ரீசக்தியில் டபுள்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சம்பிரதியில் டபுள்ஸ் வந்திருக்கு. ரெண்டுமே ஏசியில் தான் வந்திருக்கு. சரி, ஏசியில் வந்த டபுள்ஸ் இருக்குது, விட்டுருவோம்.
நான் நேற்றே கரெக்டாக சொன்னேன், டபுள்ஸு வர மாதிரி நம்ம வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொன்னோம், ஓகேவா? ஆனால் டபுள்ஸ் வரல, ஃபுல்லாக பவராக வந்திருக்கு, இவ்வளோதான் விஷயம். சரி, ஓகே. இப்போ ஏசியில் டபுள்ஸ் வந்தால் மறுநாள் வந்து நம்மளுக்கு ஓகே. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும்னா, இந்த இடத்துல இது ரம்மி தான், 697, இது 785, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இங்கே 679, இங்கே 785 அப்படின்றது, ஓகேவா? இந்த மாதிரி ரம்மி மோஸ்ட்லி வந்தாலே 315 14 இந்த மாதிரி மோஸ்ட்லி ரம்மி வந்தாலே அதுக்கு அடுத்த நாள் வந்து டபுள்ஸாக தான் வரலாம். சரி, அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட்டு இந்த கம்பெனி ரிசல்ட்டை வச்சு மேட்ச் பண்ணி பார்ப்போம். 4420 7202 4 4க்கு 2 2க்கு 0 0க்கு 2 அப்படின்றது. அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம பவரில் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தா 4க்கு 7 பவர்னா 7க்கு 0 பவர். சரியா? 4க்கு 7 பவர்னா 4க்கு 7னா 7க்கு வந்து 0. அப்படி 7க்கு 0 வரலன்னா 7க்கு வந்து 1. 7க்கு வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த கம்பெனி ரிசல்ட்டில் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் நான் வந்து இந்த இதில் டி போர்டு நான் எடுக்கலை. ஓகே, இப்போ வந்து 4க்கு 2 அப்படின்னா 2க்கு நம்மளுக்கு என்னவாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4க்கு 2 அப்படின்னா 2க்கு வந்து 8. ஆனால் 2க்கு 8 ஏற்கனவே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதையும் நம்ம பார்க்கணும். 2க்கு வந்து 8 இருக்குது. அப்படிங்கும்போது கம்பெனி இந்த ஸ்ரீசக்தி கம்பெனியில் மேட்ச் பண்ணால் 2க்கு வந்து ஏற்கனவே 8 இருக்குது. அதனால் 2க்கு 8, 8க்கு 7, 7க்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு 0 வருது கணக்கு. ரொம்ப நாளாக ஏ போர்டில் 0 வரல. அது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து ஆமான் எஸ் அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிற 0 வந்து இன்றைக்கி வர மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. 0 ஓகே. இப்போ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 2க்கு 0 இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2க்கு வந்து 0 இருக்குது. 2க்கு 0 அப்படின்னா 0க்கு வந்து 6, ஓகேவா? 0க்கு வந்து நம்மளுக்கு 6. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 0க்கு 2 அப்படின்னா 2க்கு வந்து 0க்கு 2 அப்படின்னா 2க்கு வந்து 4. ஸோ நம்மளுக்கு வந்து 2க்கு வந்து 4 வருது. அப்படின்னா நம்மளுக்கு 064 அப்படிங்கிறது பாக்ஸ். 064 அப்படிங்கிற ஒரு எண்ணை வந்து நம்ம பாக்ஸில் பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். எப்படின்னா 064 அதை அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கணிப்பில் பார்க்குறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 064 ஒரு பக்கம் நோட் பண்ணி வச்சுக்குவோம். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்து தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் இன்னொரு கணிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பொதுவாகவே நம்மளுக்கு இந்த இடத்துல இப்படி தான் நம்ம பார்க்குறோம். 4க்கு 3, 3க்கு 0, 0க்கு 8, 8க்கு 5. ஸோ 4 3, 4க்கு 3, அதாவது 3க்கு 0, 0க்கு 8, 8க்கு 5னா 5க்கு வந்து 1 வருது. ஸோ நான் வந்து இந்த பேட்டர்ன் படி நான் ஏ போர்டில் 1 தான் எடுக்கிறேன். நான் ஏற்கனவே 0 சொல்லியிருக்கேன், 0 வரலன்னா 1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஓகே, பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65808 808, 6க்கு 5, 5க்கு 8, 808 அப்படிங்கும்போது 8க்கு வந்து நம்மளுக்கு 8க்கு வந்து 6 8க்கு வந்து 4 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் 8க்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8க்கு வந்து 5 இருக்குது. அப்படின்னா 8க்கு வந்து ஒரு வேளை 4 இப்படி வரலாம். ஸோ அப்படின்னா நான் வந்து 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 242 287, 2க்கு 8, 8க்கு 7, 2க்கு 8, 8க்கு 7 அப்படிங்கும்போது 7க்கு வந்து நம்மளுக்கு 2க்கு 8, 8க்கு 7னா இதில் வந்து இன்னும் 1 வரணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு
7க்கு 0 போகிறதுக்கு வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா சி போர்டில் ஏற்கனவே 0 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 1 அப்படிங்கிறது வரலாம். ஸோ இதுபடி எனக்கு கணக்கில் வந்துங்கன்னா 141 அப்படின்னு வருது. சரி, இப்போ வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே எடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசியில் 064141. சரியா, இதுதான் நான் வந்து பாக்ஸில் சொல்கிறேன். 064141 064 அல்லது 164. சரிங்களா? ஸோ நான் எடுத்த 3 எண்கள் என்ன அப்படின்னா 064 164 141. இவ்வளோ தான் நண்பர்களே நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 164 அப்படிங்கிறதுக்கு நான் 141 எடுத்திருக்கேன், 064 எடுத்திருக்கேன். அப்படிங்கும்போது இது அப்படியே இன்னொரு பக்கம் பெரட்டினா எப்படி வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 416 அப்படிங்கிற மாதிரி, அதாவது 7க்கு 4 8க்கு 1 5க்கு 6ங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனாலும் இது வந்து என்னால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு தான் ஃபைனல் பண்ணி நம்ம போஸ்ட் டேப்பில் போடுறேன், பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதுதான், இந்த 3 எண்கள் தான் பாக்ஸு. இதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேவா? இதுலேயே ஏபிஎஸ்சிபிசி தான் மோஸ்ட்லி நம்ம அந்த 2Dயை பொறுத்த வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 6ம் 4ம் தான் இன்றைக்கி. இவ்வளோ தான் வந்து நம்மளுடைய கணிப்புகளாக இருக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 பெண்டிங்கில் இருக்க 0வும் 0 பதிலாக 1 வரலாம். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகளில் இருக்குது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1 3க்கு 0 0க்கு 8 8க்கு 5 அப்படிங்கும்போது 5க்கு வந்து 5க்கு அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு 1 தான். ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 1. ஸோ 4 அல்லது 1 அதான். ஏசியில் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா 041114. ஏசியை பொறுத்த வரைக்கும் 041114 அப்படிங்கிறதோட நான் அந்த கணிப்புகளை முடிச்சுக்கிறேன். எவ்வளோ தான் நம்மளோட கணிப்புகள். நம்மளுடைய கெஸ்ஸிங்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த தொடர்ச்சியான பேட்டர்னு டெய்லியும் ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் வந்து இந்த கெஸ்ஸிங் மெத்தட்லாம் எடுக்க முடியும். ஒரு நாள் நம்ம இதில் மிஸ் பண்ணிட்டோன்னா அப்படியே டோட்டலாகவே நம்ம எப்படி எடுக்கிறோமோ அந்த பேட்டர்ன் மாறிடும். இதுதான் ஒரு விஷயம். அதே மாதிரி உங்களை தேடி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் தினசரி கரெக்டான டைமில் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுக்குமாறு வியூவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரையும், புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தாலும் சரி, பழைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, யார் என்ன சப்ஸ்கிரைப் மற்றும் ஜாயின் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ, என்னுடைய ஒரு சிறு வேண்டுகோள் என்னென்னா, மறக்காமல் நீங்களும் நம்மளோட சேனலில் ஜாயின் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் கொடுங்க அப்படிங்கிறது தான் நான் இதன் மூலயமா உங்கள்கிட்ட முன்வைக்கிற ஒரு கருத்தாக இருக்குது. அவ்வளோதான், செய்வீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். திரும்ப அடுத்த வேலை சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். மறக்காமல் ஜாயின் பண்ணி விடுங்க. சரிங்களா? பார்ப்போம். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.